ஓம் சைராம். சைராம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? குரு அருளில் நம்ம எந்தளவுக்கு நம்மளுக்கு அப்பா அருள் புரிகிறாரு, அந்த அருள் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு ஆரம்ப காலத்துலேயே கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்கிற பழக்கம் இருக்குது. என்னுடைய காலை கடமைகளில் நேரத்தில் எல்லா வேலைகளுமே நான் செய்து முடிச்சிடுவேன். ஆனால் இன்னும் இந்தளவுக்கு நம்ம அப்பா அருள் முழுமையாக வந்ததுக்கு மெயின் காரணம்னா, நான் அதிகாலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிடுவேன். 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். எழுந்து நம்ம காலை கிழமையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவுக்கு பூஜை பண்ணி அவரை அலங்காரம் பண்ணி ரொம்ப நான் அதை அழகு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி நான் அமர்ந்து அப்பா முன்னாடி உட்காந்துருவேன். இன்றைக்கி நான் இந்தளவுக்கு பேசுகிறேன், உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னா, நான் எப்போ கண்ணை மூடி உட்காந்தனோ அப்பா எனக்கு சில நேரங்களில் உயிர் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த விஷயந்தான் என்னை வாழ வச்சிச்சு. அதை தான் நான் அப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன். ஏன்னா நம்ம துயரமான நேரங்களில் நம்ம அப்பா முன்னாடி பிரபஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணி நம்ம அவர் முன்னாடி கண்ணை மூடி அமர்ந்தோன்னா நம்மளுக்கு சில விஷயங்களை அதுவே கற்றுக் கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குரு அருள் நிரப்பமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உணர்ந்த உண்மையாக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கையில் எல்லா சவால்களையும் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சது. நம்ம தனியாக நிற்கிறோம் அப்படின்ற நம்மளுக்கு என்ன வராது. ஏன்னா அப்பாக்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தொடர்ந்து அதிகாலையில் நேரத்தில் எழுந்திரிங்க. அப்பா முன்னாடி விளக்கேற்றுங்க. அவர் முன்னாடி கண்ணை மூடி அமர்ந்து தியானம் பண்ணுங்க. நம்மளுடைய எல்லா சவால்களையும் அதுவே சரி செய்ய வழிமுறைகளை சாய் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்படி செய்து வரையில் தான் நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணையில் ஒரு சில சாய்ராமங்களுக்கு திருமணம் நடந்தது, குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தை அப்பா அதிர்ஷ்டத்தை நிகழ்த்தி கொடுத்தாரு. அப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது. நம்ம குடும்பத்தில் உள்ள தடைகள் அனைத்துமே விலக்கி நம்மளை படிப்படியாக சாய்ப்பா நல்வழிப்படுத்துவாங்க. குரு அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.